கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் புஸ்தகம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆண்டவர் அந்த மோசேயை ஒரு குறிப்பிட்ட இந்த ஊழியத்திற்காக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்தாராம். அப்போ அழைத்த போதே அந்த காரியத்தை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபையையும் கொடுத்து தான் அழைக்கிறார். அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 ஆசீர்வாதங்களோடு நிறுத்தாமல் இந்த வசனத்தை சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்றார். ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். ஆண்டவர் நம்ம மேல ஒரு மாபெரும் திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை உங்களை கொண்டே நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் பெயரை சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இல்லையா நீங்கள் யோசிக்காதீங்க. அழைத்தவருக்கு தெரியும் யார் அழைக்கணும், யார் அழைக்கக்கூடாதுன்னு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அந்த கிருபையினால கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் மோசே நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க, செய்வேன்னு வாக்கு பண்ணுறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அழைப்பையும் கிருபையும் பெற்ற நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். ஆண்டவரே, இது நடந்தால் நல்லா இருக்கும், ஆண்டவரே இந்த காரியம் கைகூடி வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை நெருக்கப்படுகிற வேளையில் போராட்டம் உங்களை அப்படியே எழும்ப முடியாதபடி உங்களை பல விதத்தில் நெருக்குது. எத்தனையோ காரியங்களை உள்ளடக்கின நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் போயிருமா? உங்களுடைய உள்ளான மனதுக்குள் இருக்கிற அந்த காயத்துக்கு ஏற்ற மருந்து கிடைக்காமல போயிடும். எந்த விதத்தின் வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஒரு புதிய வழியை அவரால் உண்டாக்காமலாம் இருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணித்தான் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள். ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப ஆவியானவர் நினைப்புற்றார். உங்களுக்கான ஒரு மாபெரும் திட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. அதற்காகத்தான் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அதற்குண்டான கிருபையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொல்கிறது மனுஷங்கிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க. அந்த காரியம் சீக்கிரம் கைகூடி வரும். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த மாபெரும் அழைப்பும் அதற்கேற்ற கிருபைக்காக நன்றியப்பா. நாங்கள் வேண்டுவதை, நாங்கள் பேசுவதை நீங்கள் உற்று நோக்கி கவனித்து அதை அப்படியே நீர் எனக்காக செய்கிறீர் என்பதை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சியின் அனுபவம் உண்டாகட்டும். மனதார ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காரியங்கள் கைகூடி வரட்டும். நன்மையை அவர்கள் சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இது ஒரு வெற்றிகரமான நாள். கலங்காதீர்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். நன்றி.